ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஹாட் நியூஸை தான் பார்க்க போகிறோம். சமூக வலைத்தளங்களில் இதுதான் இப்போ வைரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவாத பொருளாக பரவிட்டுருக்கு. அப்படி என்ன ஹாட் நியூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? சமீபத்தில் தான் தமிழ் திரைப்பிரபலத்தில் முக்கிய பிரபலமாக இருக்கக்கூடிய இயக்குனரும் நடிகருமான கே பாக்கியராஜ் அவர்கள் உயிரிழந்தார். அவர் உயிரிழந்தது மாரடைப்பு காரணமாக 73 வயதில் உயிரிழந்தார். அவருடைய உயிரிழப்பு ரசிகர்களுக்கு, தமிழ் திரையுலகத்துக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவர் இறந்ததுக்கு பின்னாடியும் அவரை பற்றி நிறைய செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கு. அதில் இப்போ இவருடைய மகன் பற்றி நிறைய விஷயங்கள் வெளியாயிட்டு இருக்கு. அதில் பாக்கியராஜுக்கு இப்படி ஒரு கேவலமான மகனா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ சில விஷயங்களை பகிர்ந்து வராங்க. அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. அப்படி என்ன கேவலமாக அவர் செய்துட்டாரு, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ கே பாக்கியராஜுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மகள் இருக்கிறாங்க. மகள் சினிமா துறையில் இல்லை, ஆனால் மகன் பெருசாக சினிமா துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பாக்கியராஜ் அவர்களே செய்திருக்கிறாரு. ஆனால் பெருசாக சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாந்தனு வரவில்லை என்பது தான் குறிப்பிடப்படுது. உண்மையாலுமே இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் இறப்பதற்கு முன்னாடி கூட மகனை நினச்சி நிறைய வருத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. ஸோ பாக்கியராஜ் மகன் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாரு. அதுவும் அவர் இறந்ததுக்கு பின்னாடி இப்படி செய்யலாமா, இது ஒரு கேவலமான செயல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சாந்தனு செயலால் நெட்டிஷன்கள் அதிருப்தியில் சில கேள்விகளை எழுப்பி வராங்க. இப்போ இதுதான் சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. அப்படி என்ன அவர் செய்தார் அப்படிங்கிற அந்த முக்கியமான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அவர் பேரில் ஒரு அறிக்கை விடுவது தவறு. இதனை என்ன சொல்கிறதுனே தெரியவில்லை என்று பாக்கியராஜ் மகன் சாந்தனு செயலை கேவலமாக நெட்டிஷன்கள் கண்டித்துள்ளனர். ஆக்சுவலி பாக்கியராஜ் இறந்த பின்னர் அவரது மகன் சாந்தனு குறித்து அவர் எழுதியதை அறிக்கையாக, அதுவும் பாக்கியராஜுடைய ஐடியில் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன என்று நெட்டிசன்கள் தலமாறி கேள்விகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சாந்தனு விட்ட எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு சாந்தனு எந்த ஒரு பதிலும் இது வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. பிரபல தமிழ் இயக்குனரும் நடிகருமான கே பாக்கியராஜ் மாரடைப்பு காரணமாக ஜூன் 27ஆம் தேதியன்று காலமானார். 73 வயதாகக்கூடிய இவர் நடைப்பயிற்சி முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போகக்கூடிய வழியிலேயே உயிரிழந்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு திரையுலக பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையோடு சென்னை பெசன்ட் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாக்கியராஜ் இறந்த பின்னர் அவரது எக்ஸ் தள பக்கத்தில் உள்ள ஐடியில் கடந்த ஜூன் 30ஆம் தேதி ஒரு அறிக்கை பாக்கியராஜ் போடுவது போல் போடப்பட்டிருந்தது. அதில் இயக்குனர் பாக்கியராஜ் அலுவலகம் போடுவதாக கூறி அந்த பதிவு போடப்பட்டிருந்தது. அந்த பதிவில் எஞ்சுவது கெஞ்சுமாயினும் மிஞ்சியது அன்பே அஸ்தியாகு என்ற வரிகளோடு தனது இறுதி யாத்திரையில் கலந்து கொண்ட ரசிகர்கள், நண்பர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தனது மகன் சாந்தனுவின் புதிய திரைப்படத்தை ஆதரிக்க வேண்டும் என்றும், என் ஸ்தானத்தில் இனி ரசிகர்களாகிய நீங்கள் இருந்து அவரது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அந்த லெட்டரில் கூறப்பட்டிருக்கு. இதை பார்த்த பல நெட்டிஷன்கள் பாக்கியராஜ் இறந்த பின்னர் அவரது பெயரில் உள்ள ட்விட்டர் ஐடியில் நுழைந்து இப்படி பதிவு போடுவது தவறு என்று சாந்தனுவை விமர்சித்துட்டு வராங்க. ஒரு நெட்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஐடியாக்கள் யார் தராங்க என்பது ஒரு பெரிய ஒரு கேவலமான இதாக இருக்குது. உங்கள் தந்தை ஒரு லெஜண்ட், ஆரம்ப காலத்திலிருந்து இறுதி நாள் வரை ஒரு பெரிய ஒரு இதை மக்களுக்காக பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் மறைந்த ஒரு நாள் கூட ஆகவில்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட விஷயங்களை அவருடைய பெயரை வைத்து பயன்படுத்துவது சரியா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க சாந்தனுவை பார்த்து. இன்னொரு ரெட்டிஷன்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேங்க் கார்டில் போலி கையெழுத்து போடுவது ஆரம்ப பள்ளியில் சூப்பராக எல்லோரும் பண்ணுவாங்க.
அது வந்து பெற்றோர் மறைந்த பிறகு அவர்களுடைய லெட்டர் பேடை பயன்படுத்தி கூட பிறந்தவர்களை தவிர்த்து விட்டு சுயநலமாக ஆதரவு தேடுவது உலக மகா தனித்துவமான லெஜண்ட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது போல் நீங்கள் வந்து உங்களுடைய அப்பாவுடைய ஐடியிலேருந்து இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் தேடுறீங்களா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கேள்வியை வந்து சாந்தனுவை பார்த்து கேட்டுட்ருக்குறாங்க. இன்னும் சில நெட்டிசன்கள் வெளியிட்ட பதிவில் எதுவுமே நிரந்தரமானதல்ல, கடந்த கால நினைவுகளை போற்றி அதே சமயம் அவற்றை கடந்து செல்வதே புத்திசாலித்தனம். மற்றவர்களுடைய படைப்பாற்றலை தொடர்ந்து பற்றி கொண்டிருப்பது அவர்களுக்கு நமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். உண்மையான படைப்பாற்றலையோ அதன் படைப்பாளியை உலகம் அறியோ. ஸோ நினைவில் கொள்ளுங்க, அது மட்டும் இல்லாமல் கொண்டாடுங்க. அதை பற்றி நினைவூட்டக்கூடிய வேண்டிய அவசியமில்லை என்று திரும்ப சாந்தனுவுக்கு அந்த நெட்டிசன்கள் தரமாரியாக கேள்வி எழுப்புகிறாங்க. இந்த மாதிரி சாந்தனுவை பார்த்து நிறைய தரமாரியான கேள்விகள் இப்போ பாய்ந்துக்கிட்டே வருது. அதுக்கு சாந்தனுட்டிருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் வரல அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. அதே சமயம் இந்த மாதிரி சாந்தனுக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் வந்தாலும் ஒரு சிலர் சாந்தனுக்கு ஆதரவாகவும் பதிவிட்டு வராங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இயக்குனர் பாக்கியராஜ் சார் கூட இதை முன்பே எழுதி வைத்திருக்கலாம், ஒருவேளை நான் இறந்து விட்டால் வெளியிடுவதற்கு கூட அலுவலகத்தில் இந்த மாதிரி செய்து வைத்திருக்கலாங்கிறத அவரே சொல்லியிருக்கலாம். இது சாத்தியம்தானே? அதை வந்து நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இப்படி பேசணும்? எதுவுமே உறுதியாக என்னங்கிறது சொல்ல முடியாத பட்சத்தில் எதை வைத்து சாந்தனுக்கு எதிராக இந்த ஒரு அனுமானத்தையோ அல்லது தவறான கருத்துக்களையோ உருவாக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சாந்தனுக்கு சப்போர்ட்டாக பேசப்பட்டுருக்கு. ஆனால் இதை பற்றி இன்னும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாந்தனு எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடலை. நிறைய பேர் வந்து பாக்கியராஜ் சார் அக்கௌண்ட்டில் இருந்து இந்த மாதிரி வந்தது ரொம்ப தவறு அப்படிங்கிற மாதிரி மட்டும் குறிப்பிடுறாங்க. ஆனால் சில பேர் வந்து அவர் ஆல்ரெடி எழுதியிருக்கலாம்ல, அது கூட வெளியிட்டிருக்கலாம்ல, அதை புரிஞ்சுக்காமல் ஏன் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சப்போர்ட்டாக வந்துட்டுருக்குது. ஸோ எது என்னவோ இப்போ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு மனிதர் இறந்ததுக்கு பின்னாடி அந்த மனிதரை பற்றி நல்ல விஷயம் பரவுதோ இல்லையோ சர்ச்சைகள் வந்து பரவிக்கிட்டே தான் வருது. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே வந்து ஒரு செலிப்ரிட்டி ஆனதுக்கு பின்னாடி நல்லது நிறைய பரவுதோ இல்லையோ சர்ச்சைகள் வந்து பரவுவதற்கு பஞ்சமே இருக்காது. அந்த மாதிரி தான் இப்போ அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவர் மகன் மேலே இந்த மாதிரி கேவலமான குற்றச்சாட்டு இப்போ பரவிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் எப்படி இறந்ததுக்கு பின்னாடி கண்ணை தானம் செய்யணுங்கிற மாதிரி ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பாரோ, ஒரு லெஜண்ட் இந்த மாதிரி நான் இறந்ததுக்கு பின்னாடி இது மாதிரி ஒரு லெட்டரை விடுங்கன்னு கூட பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை பற்றி கருத்து உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.